அப்பா என்ன வெயில் என்ன வெயில் தாங்க முடியலையே. அடிக்கிற வெயில்ல கோழி அவிச்ச முட்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன இது அவிச்ச முட்டை போட்ட வேதனையில கோழி குரலை மாத்திக்கத்துதா? போன ஹலோ ஹெட் கான்ஸ்டபிள் ஏழுமலை ஹியர் சார். சொல்லுங்கம்மா. நாயை கூட்டிட்டு வாக்கிங் போன என் புருஷனை காணோம் சார். பேர் அடையாளம் சொல்லுங்க. அது பேரு டாமி. பாலு குட்டையா இருக்கும். கிழிஞ்சது போ. புருஷனை பத்தி கேட்டா நாயை பத்தி சொல்லுது. இந்த அம்மாவுக்கு புருஷனோட நாய் வசதி போல் இருக்கு. அம்மா நீங்க இந்த கார்பரேஷன் நாய் வண்டிக்கு போன் பண்ணுங்க. நாயை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. இலவச இணைப்பா புருஷனையும் அனுப்பி வைப்பாங்க. பையங்க வெயில் கொடுமை தாங்க முடியலன்னு விசிறிக்கிட்டு உட்காந்தா யாரோ ஒரு வீட்டுக்காரமா விசிறிக்கிட்டு போன் பண்ணுது. யோ சார கொஞ்சம் சாந்தமா சொல்லக்கூடாதா? ஏன் அப்படி மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிட்டு முரட்டத்தனமா கத்துற? ஆமா ஒரு வாரமா ஏன் டியூட்டிக்கு வரல? மாடியில இருந்து கீழே விழுந்துட்டேன் சார். இந்த பொய் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் மாடியில இருந்து கீழே விழுறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? எறும்பு கூட 7 நிமிஷத்துல விழுந்துறியா? ஐயோ ஒரு வாரமா புத்தூர்ல கட்டி கட்டிட்டு இருந்தேன் சார். சார் பாமா என்ன நீ பொட்டி பொடுக்கையோட வர்ற? நீ எந்த ஊருக்கு போயிருந்த? இவர் புத்தூர் நீ சித்தூரா? நான் எந்த ஊருக்கும் போல சார். செத்து போன வெங்கட் ரூம்ல இருந்து சூட்கேஸும் புக்ஸும் இங்க கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் மேடம் வந்தா சொல்லிடுங்க. எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு போகணும். ஆமா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? நாளைக்கு தான் சார் கிடைக்கும். என்ன சுத்தி வளைச்சு சூசைடுன்னு சொல்ல போறாங்க. பட் ஐ நோ சார், இது ஒரு ஆவியோட சேட்டை தான். என்னது ஆவியோட சேட்டை? ஆரியா நடிச்ச சேட்டுன்ட்டு போகுது இந்த பொண்ணு. காவி கட்டின சாமியாருங்க தான் ஊர் பூரா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப ஆவியெல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சா? இந்த காவி கட்டின பாவிங்களை வேன்ல ஏத்தி கோர்ட்டுக்கு பாதுகாப்போட கூட்டிட்டு போறதுக்குள்ள கேவி அழுவலாம் போல. சார் ஏயா ஏன் எனக்கு ஒரு டவுட் சார். இந்த ஹைட்டுக்கு எப்படி போலீஸ் வேலை கிடைச்சதுன்னு தானே எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. அட அது இல்ல சார். வேற என்ன? இந்த பேய் பிசாசு எல்லாம் இருக்கா சார்? எல்லாம் இருக்கு. எங்க சார்? எங்க வீட்டுல தான். 10 வருஷமா அது கூட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. என்ன பாய், என்ன ஸ்டேஷனையே பாத்துட்டு இருக்கீங்க? இந்த ஸ்டேஷனுக்குள்ள என்னமோ ஒண்ணு நடமாடுது. பாய் நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். நீங்க வேற எதையாவது சொல்லி பீதியை கிளப்பி விட்டுறாதீங்க. இந்த பாய் சொன்னா பக்காவா இருக்கும். இந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சாவு நடக்க போகுது. பேட்டி உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே இருக்குமா? 2 நாளைக்கு இந்த பக்கம் வரவே வராதமா. லீவ் போட்டுருமா? பாய் நானும் பேய் பிசாச நம்புறவதான். அதுக்காக லீவ் போட்டு ஓடுற அளவுக்கு நான் ஒண்ணும் கோழ கிடையாது. போய் வேலையை பாருங்க. அந்த சைத்தான் என்ன பண்ண போகுது? சார் சுருட்டு கேட்டீங்களாமே, இந்தாங்க. என்னடா சூதாடி சித்த மாதிரி வந்து நின்று சுருட்டு வேணுமான்னு கேக்குறேன். எனக்கு எதுக்குடா அந்த கன்றாவி? ஒரு ஆளு ஸ்டேஷனுக்கு சுருட்டு கொண்டு வர சொன்னாரு. சொன்னவனை போய் கேளுடா சொங்கி. வேணாமா? வேணாம் தாண்டா ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். தூக்கிட்டு போ. நல்லா இருக்கா அவன் கட்டில் நடாவா அயன் பண்ண மாதிரி. யோ நாலடியார். சார் என் பேரு ஈஸ்வர பாண்டிய சார். 4 அடி உயரம் தானே இருக்கிற, அதான் நாலடியார்னு கூப்பிட்டேன். இப்ப என்ன சுருட்டெல்லாம் கூட டோர் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சார் நாட்டுல மார்க்கெட்டிங் டைப்பே மாறி போச்சு சார். என்னத்த மாறினதோ மண்ணொலி போட்டதோ போ. நீ யாரியா? நீ என்ன பீடி கொண்டு வந்திருக்கியா? இல்ல பட்டச்சாரை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன ஸ்டேஷனுக்கு பாட்டோட வந்துட்ட சார்? ஒரு ஆளு வந்து ஸ்டேஷனுக்கு சாயம்னு கேட்டோம் சார். அது நான் வந்து மஃப்டியில இருக்கும்போது அப்படி இப்படி கொஞ்சம் மப்ப ஏத்திக்கிறது வாஸ்தவம் தான். அதுக்காக நீ வந்து நேரடியா இங்க கொண்டாந்து காமிச்சு உசுப்பேத்தாதையா எடுத்துட்டு ஓடிவிடு. வேணாமா? வேணாம் தாயா ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். போயா? சரி வரேன். இவங்க கர்ப்பத்துல இருக்கும் போதே இவங்க ஆத்தா ஃபுல்லா குடிச்சிருக்கா போல் இருக்கு. அதான் பர்மனண்டா போதையிலே இருக்கான். அட போங்க சார், ஒரு ஃபுல்லா வேண்டான்னு அனுப்பிச்சிட்டீங்க. அவன் புள்ளையே வேணான்னு அனுப்புறான். நான் புள்ளதானே வேணான்னு அனுப்பிச்சபடியா? ஸ்டேஷன்ல இந்த மிமிக்ரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. எதுக்கு இப்ப கோழி மாதிரி கத்துற? நான் இல்ல சார், இத வருது பாருங்க. வெட கோழி கேட்டீங்களாமே, கொண்டாந்து இருக்கேன். எத்தனை பேர் அப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? உங்ககிட்ட யாரையா கோழி கேட்டது? ஒரு ஆளு வந்து ஸ்டேஷனுக்கு நல்ல நாட்டு கோழி வேணும்னு கேட்டாரு. ஸ்டேஷனுக்கு ஒண்ணு கோழி எல்லாம் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. அந்த கோழி ரெக்கைக்கும் மீசைக்கும் வித்தியாசமே தெரியல. போ. வேணாமா? வேண்டாம் தான் ஆரம்பத்துல இருந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன்.
உனக்கு ஆயுசு கெட்டி. ஏயா இந்த சுருட்டு சாராயம் நாட்டுக்கோழி இதெல்லாம் கருப்பணசாமிக்கு படைக்கிறது இல்ல? கருப்புக்கு மட்டுமில்ல காட்டேரிக்கும் படைப்பாங்க. நீ வேற ஏன் காட்டேரி ஓட்டேரி என்ன காபரா பண்ற? நைட்டுக்கு டியூட்டி பார்க்க வேணாமா? பார்க்க போறீங்களா? இருந்தா தானே. என்ன ஆவி அங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? யாரும் எதையோ குடிக்கிற மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. தூக்க கலவரத்தில் சவுண்ட் பிசுறடி. பன்னெண்டு தானே ஆகுது. அதுக்குள்ள போகுது. கிடைக்கிற சத்தம் கோழி போச்சு. உடனே எலும்பு கிடைக்கிற சத்தம் வருது. கோழி எலும்பை கடிப்பாங்க சத்தம் வரும் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தேன். ஆனா கோழியே கோழி எலும்பை கடிக்கிறது நான் கேள்விப்பட்டது பார்த்தது இல்லையே. சுருட்டு வாசனை வருது. கோழி சுருட்டு பிடிக்குமா? கோழி அழகால சுருட்டு பிடிக்கவே முடியாது. அப்படியே பிடிச்சிருச்சுன்னாலும் ஒன்வே டிராபிக் வழி அடப்பட்டு போச்சு. எந்த வழியால போக விடும்? ஒருவேளை எங்குக்கு பதிலா ஸ்மோக்கா விடுமோ? யாரு 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 போறது? யாரு இருக்கு மாதிரி இருக்கு இல்லாத மாதிரி இருக்கு. முருகா 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 பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம். ஐயோ குள்ள போய் நான் இங்க உள்ள போயிட்டேன் சார். நீ ஐயா? ஆமா ஐயா. இவ்வளவு நேரம் இங்கே ஐயா படுத்துக்கிட்டு இருந்த? ஆமா சார். உங்க காலை அமிக்கணும் சொன்னீங்க இல்லையா? அமிக்கிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கண்ண சொல்லிட்டேன். அதாவது இந்த லாக்கப்புக்குள்ள ஈஸ்வர பள்ளி. என்ன சார் பேரை பார்த்து படிக்கிறீங்க? பயத்துல என் பேரே எனக்கு மறந்து போச்சு. என் பேரு இல்லையா? உங்க பேரு ஏழுமலை சார். ஏழுமலை. சொல் சொல் சொல். அது பாரு லாக்கப்புக்குள்ள கோழி கூற மாதிரி சத்தம். யாரோ எதையோ குடிக்கிற மாதிரி கலக்குல கலக்குல சத்தம் வருது. அப்புறமா கோழி எலும்பு கடிக்கிற மாதிரி கட்டக்கா முட்டக்கான்னு சத்தம் வருது. அப்புறம் சுருட்டு பிடிக்கிற மாதிரி வாசனை வருது. எவனோ ஒருத்தன் இங்க இருந்து அங்க தவறான். யாருதான்னு கேட்டா ஒரு சத்தத்தையும் காணும். லீவு போட்டோம். நானும் சேர்ந்து போடணும். ஸ்டேஷன்ல யாருன்னு கேட்கறதுக்கு நான் இல்லாம போயிருக்கேன். தைரியமா உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்திருப்போம் சார். பாக்குறேன் திருப்பி வருவேனா? அது உள்ள போனாதானே தெரியும். இவ்வளவு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு பயந்து நடக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கேன். நானும் வர்றேன். பில்லி சூட்டியம் பெரும்ப கேகல அகல வல்ல புதுமல அஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்த மடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் எப்படியா இவ்வளவு நேரம் இங்க வந்து லாக்கப்பில் இருந்திருக்கிறார்? வந்தது கற்பனை சாமி இல்ல சார்.